இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப குயிக்காக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானா போதும், ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மில்கி மிஸ்ட்டில் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ அதோட சேர்த்துட்டேன். இதை ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இந்த காரமும் உப்பும் அதில் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் லேசாக மெல்ட் ஆனால் போதும். நீங்கள் ஆயில் சேர்க்கறதுக்கு பதிலாக பட்டர் சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இந்தளவுக்கு பட்டர் மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நான் பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடலாம். அதோட சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 5-6 பல்லு பூண்டும் இதோட சேர்த்துருக்கேன். இதை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கிட்டிங்கன்னா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வரமிளகா கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10-12 முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த கையோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள், அது போதும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்த கையோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்தளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ இது ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நான் அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சமாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவியை இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல சில்கி ஸ்மூத்தாக அந்த கிரேவி வேணும்னா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த கிரேவியை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இப்போது நான் வந்து அந்த கிரேவியை சேர்த்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா, நாமும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்க பாலாடையை லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது, ரொம்ப எம்மியாக இருந்தது, அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹோட்டல் போய் நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வீட்டிலேயே செஞ்சு இதை சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மெத்தி இருந்தால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் இதை செஞ்சுருக்கேன். புதுசாக எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நான் ஆட் பண்ணல. இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, நான் எல்லாத்தோடையுமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.